ஆப்கி அதாலத்தில் முகமது ஷாபுதீன் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளார். ஷாபுதீன் சார், மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீவான் பகுதியில உங்க செல்வாக்கு இல்லாம தப்பிக்கக்கூடிய எந்த அதிகாரியும் இல்ல. இதை நான் எப்படி உங்களுக்கு நிரூபிக்கிறதுன்னு தெரியல சார். இது அப்படிப்பட்ட கேள்வி. இதுக்கு ப்ரூஃப் எதுவுமே என்கிட்ட இல்ல. ஆனா இது ஒண்ணு மட்டும் என்னால தெளிவா சொல்ல முடியும். நான் ஒருபோதும் எந்த அதிகாரியோட டிரான்ஸ்ஃபர்லயும் எந்த அதிகாரியோட சஸ்பென்சஸ்லயும் தலையிட்டதே இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா, சமீபத்துல இருந்த டிஎம் உங்களுக்கு எதிரா வாரண்ட் இஷ்யூ பண்ண உடனே அவர் டிரான்ஸ்ஃபர் ஆனாரா இல்லையா? கோர்ட்ல உத்தரவிட்டாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அதை சொன்னாங்க. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் 5 இடங்கள்ல இருந்து மாற்றப்பட்டவர். அவர் மேல 3 கமிஷனர்ஸ் டிசிப்ளினரி ப்ரொசீஜர் நடத்திருக்காங்க. அதோட அவரோட சிஆர பீகார்ல இருக்கிற அதிகாரிகள் கூட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஷாபுதீன் சார், 15 வருஷமா உங்க கட்சியோட அரசாங்கம் இருந்தா உங்க எதிரிகளா இருக்கிற அதிகாரிகளோட சிஆர் எப்படி நல்லா இருக்கும்? இப்போ நீங்க பார்ட்டிய பத்தி பேசுறீங்கன்னா அது ரொம்ப நீளமான விஷயமாயிரும். நாங்க ரொம்ப சின்ன ஆளுங்க. இதெல்லாம் பெரிய ஆளுங்க பேச வேண்டிய விஷயம். நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை ஞாபகப்படுத்துறேன். மார்ச் 16, 2001 பச்சு சிங் மீனா, பிரதாப்பூர் எஸ்பி இவங்க உங்க வீட்டுக்கு வந்து சர்ச் ஆபரேஷன் நடத்தினாங்க. அப்புறம் என்கவுண்டர் நடந்தது. பல குற்றவாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. உங்க வீட்ல இருந்து வந்தவங்க தானே சொல்லப்படுது. அந்த நேரத்துல கூட என்னோட அரசாங்கம் தான் இருந்தது. என்னோட அரசாங்கம் இன்டர்ஃபியர் பண்ணி நிச்சயமா அதை தடுத்து நிறுத்திருக்கவும் முடியும். இன்னொரு விஷயம், பச்சு சிங் மீனா, அதை பத்தி நான் தெளிவா சொல்றேன். அங்க ஒரு டிஏவி காலேஜ் இருக்கு. அங்க டிஎஸ்பி மகன் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான். அவனோட ஆன்சர் ஷீட்டை வெளியே எடுத்துட்டு போய் அவனை எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. எனக்கு பிரின்சிபல் PN பார்ட்டக் இருக்காரு, இப்பவும் இருக்காரு. எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி நடக்குதுன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. மத்த எல்லா குழந்தைங்களையும் ஸ்ட்ரிக்ட்டா எக்ஸாம் எழுத வைக்கிறோம். ஆனா இந்த ஒரு பையனை மட்டும் டிஎஸ்பி வெளியில உட்காந்து எக்ஸாம் எழுத வைக்கிறாரு. அப்ப நான் அங்க போனதுதான் தவறு. எனக்கு அஃபிஷியல் பர்மிஷன் இல்லாம நான் அங்க போயிட்டேன். நீங்க எக்ஸாம் ஹால்ல தான் உட்காந்து எழுதணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்டேன். அவங்களும் அதே மாதிரி கேட்டாங்க. அவர் ஒரு ஸ்லிப்பு காட்டினாரு. அதுல எனக்கு எஸ்பி பர்மிஷன் கொடுத்திருக்காருன்னு இருந்தது. அதுக்கப்புறம் வாக்குவாதம் நடந்தது. சின்ன தள்ளுமுள்ளு கூட நடந்தது. அதுக்கப்புறம் என் மேல ஒரு கேஸ் போட்டாங்க. இது உண்மை. இது ஃபேக்ட். இது உண்மைதான். இது எல்லா கமிஷனர் ரெக்கார்ட்லயும் இருக்கு. இது பேசப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் ஒரு காரணம் என்னன்னா, ஒரு எக்ஸாம்ல ஒரு அதிகாரியோட பையனை தவறா எழுதுனத நான் தடுத்தது மட்டும். சரி, ஒருவேளை நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிட்டாலும், அதாவது காலையில 11 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்களுக்கும் போலீஸ்க்கும் நடுவுல என்கவுண்டர் நடக்கவே இல்லையா? அதாவது முதல்ல இத பாருங்க. அவங்க என் வீட்டுக்குள்ள இருந்தாங்களா இல்ல வில்லேஜஸான்னு? இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. பீகார் அரசாங்கம் அவங்களுக்கு வேலை கொடுத்து. இல்ல சார், ஒரு நிமிஷம் கேளுங்க. அங்க 4 பேர் இருந்தாங்க. அவங்க 5 நாளைக்கு முன்னாடி தான் அரபு நாட்டுல இருந்து லீவுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலான்னு கோர்ட்டு தானே உத்தரவு போட்டாங்க. ஆனா அவங்க குடும்பத்து மேல 8 கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு சார். அவங்க கிட்ட ஆயுதம் இருந்தது, போலீஸ சுட்டாங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் அப்படி சொல்றாங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கால இருந்து ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கலாம், இல்ல அரபு நாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கலாம். அதை பத்திலாம் என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா அவங்க இன்னொரு விஷயமும் எழுதியிருக்காங்க. வீட்டை சோதனை செஞ்சப்போ சாட்சிகள் முன்னிலையில் ஷாபுதீன் சார் அந்த இடத்துல தான் வசிக்கிறாருன்னு அவருடைய கட்டிலோட தலையணைக்கு கீழே மறைத்து வைத்திருந்த ஹேண்ட் கிரைனைட் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. ஏன் தலகாணிக்கு கீழே இருந்து எடுத்தாங்க? ஆமா, உங்க தலகாணிக்கு கீழே வச்சுக்கிட்டு தான் எப்பவும் தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் திருமணமானவன். எனக்கு குழந்தைகள் கூட இருக்காங்க. ஹேண்ட் கிரைனேடுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நான் மட்டும் போக மாட்டேன், என் கூட சேர்ந்து குழந்தைங்களும் போயிடுவாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மே 4, 1996 சிவான் மாவட்ட எஸ்பி SK சிங்கல் உங்க மேல குற்றம் சாட்டினாரு. அதாவது நீங்க அவரை சுட்டீங்கன்னு. ஆமா, இந்த வழக்கு பதிவாச்சு. நான் அதை மறுக்கல. ஆனா அது எந்த சூழ்நிலையில பதிவாச்சு, எப்படி பதிவு செஞ்சாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் எலெக்ஷன் டைம்ல நடந்தது. டிசம்பர் 2, 2003 முதஃபர்பூரை சேர்ந்த ஐஜி மல்ஹோத்ரா சார் 77 பக்கம் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்லியிருக்காரு, ஷாபுதீன் ஒரு ஹார்ட் கோர் கிரிமினல். யஷ்வந்த் மல்ஹோத்ராவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கோல்ட் பிளட்டட் மர்டரர் ஷாபுதீன். இல்ல, கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் இப்போ உங்க முன்னாடி இருக்கேன். இப்போ இருக்கிற மாதிரி தான் எப்பவும் இருப்பேன். என் முகம் பார்க்கறதுக்கு கிரிமினல் மாதிரி இருந்தா அது என்னோட தப்பு இல்ல, கடவுளோட தப்பு. ஒருவேளை நடத்தையில கிரிமினல் மாதிரி தெரிஞ்சா அது என்னோட தப்பு. அதை நான் திருத்திக்க முயற்சி பண்றேன். நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா
அந்த ஏரியாவுல இருக்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆகட்டும் அல்லது போலீஸ் ஆபீசர் ஆகட்டும், ரிப்போர்ட்லாம் என்கிட்ட வரவே வராது. உங்ககிட்ட எல்லாமே வரும். உங்ககிட்ட எந்த ரிப்போர்ட்டும் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருத்தர் சிகி அனில், ஒருத்தர் பச்சு சிங் மீனா, அப்புறம் எஸ்கே சிங்கல், அப்புறம் யஷ்வந்த் மல்ஹோத்ரா, இந்த எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் நீங்க தான் கிடைச்சீங்களா கேஸ் ஃபைல் பண்றதுக்கு? இல்ல, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். என் முகத்திலேயோ உருவத்திலேயோ கடவுள் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா என்னோட நடத்தை, என் குணம் அது உங்க முன்னாடி தான் இருக்கு. இப்ப நான் எப்படியும் உங்க முன்னாடி தான் இருக்கேன். நான் பார்க்கறதுக்கு கிரிமினல் மாதிரி தெரிஞ்சா இப்ப நான் நீதிமன்றத்துல தான் உட்கார்ந்திருக்கேன். மக்கள் மனசுல உங்கள பத்தின என்ன கேள்வி இருக்குன்னு பார்க்கலாம். எப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்தாலும், ஏதாவது விபத்து நடந்தாலும், அந்த டைம்ல நீங்க எப்பவுமே ஜெயில்ல தான் இருக்கீங்க. இது ஏதாவது பிளானிங்கா சம்பவம் நடக்கும்போது நான் ஜெயில்ல இருக்கணும், இல்ல நான் ஜெயில்ல இருக்கும்போது சம்பவம் நடக்கணும்னு இப்படியெல்லாம் ஒரு நல்ல கிரிமினலால தான் பண்ண முடியும். இல்ல, இந்த மாதிரி நீங்க கோஇன்சிடென்ட்ஸ கனெக்ட் பண்றது ரொம்ப தவறான விஷயம். என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல 15 வருஷமா எந்த கிட்னாப்புமே நடந்தது கிடையாது. அதே மாதிரி எந்த பிளான்டு கில்லிங்கும் நடந்ததே இல்ல. ஒண்ணு கூட இல்ல. குற்றம் செய்யறவங்களே தலைவராயிட்டா அப்புறம் குற்றம் எப்படி நடக்கும்? இல்ல, நீங்க இந்த விஷயத்த சொன்னீங்க. இதே விஷயத்த போலீஸும் சொன்னாங்க. உங்க கையில இருக்கிற லிஸ்ட்லயே இருக்கு. குறைஞ்சபட்ச மக்களுக்காவது இத சொல்லுங்க. எதுக்கு எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் எல்லா டிஎம்களும் உங்க பின்னாடி வராங்கன்னு? அதாவது அந்த வார்த்தைகளை நான் இந்த நீதிமன்றத்துல பயன்படுத்த விரும்பவே இல்ல. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. ஏன் இப்படி ஒருத்தர் வலிமையா பேசுனா அவங்கள ஐஎஸ்ஐன்னு சொல்லிடுறாங்க, அதே மாதிரி அவங்க அன்வரல் வலிமையா பேசுனா அவங்களும் ஐஎஸ்ஐயா மாறிடுறாங்க. எதுக்காக இந்த சமூகம் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு? எதுக்காக எங்க மேல மட்டும் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? எங்களுக்கு உரிமையே இல்லையா மனசுல நினைக்கிறத தைரியமா நாங்க சொல்றதுக்கு? நாங்க எங்க கருத்தை ஸ்ட்ராங்கா சொன்னுனா நாங்க உடனே ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டா மாறிடுறோம். இப்படி ஏன் நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? அத்வானிஜி போய் பாகிஸ்தான்ல சீனாவை புகழ்ந்துகிட்டு இருக்காரு, அப்போ ஒன்னும் நடக்கிறது இல்லையே. இது ஏன் மைனாரிட்டிக்கு சிறுபான்மையினருக்கு மட்டும் நடக்குது? நீங்க மைனாரிட்டிய சேர்ந்தவர்னு ரொம்ப கிளவரா இந்த விஷயத்தை டீல் பண்ற மாதிரி இருக்கு. நான் ஒருபோதும் நான் 15 வருஷமா இந்த அரசியல்ல இருக்கேன். ஒரு வேலைக்கு 30 வருஷம் சர்வீஸ் இருக்கும். நான் பாதி சர்வீஸை முடிச்சிட்டேன். எனக்கு எந்த கிளவர்னஸும் தேவையே இல்ல. ஆனா நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க என்னோட டிஃபென்ஸை நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக. எனக்கு அந்த உரிமையும் கிடைக்கணும். இந்த கோர்ட் எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தா அதோட சேர்த்து ஒரு உரிமையும் கிடைக்கணும். நல்லது எது கெட்டது எது ரெண்டையும் நான் தெளிவா சொல்லணும். நான் சொல்லணும். இல்ல சார், நான் நான் அதான் சொல்றது- சொல்ல இங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா உங்க மேல இருக்கிறது சின்ன சின்ன கிரிமினல் கேசஸ் இல்ல, சீரியஸான இல்ல, இல்ல, குற்றச்சாட்டுகள். அது தேச துரோக மாதிரியான குற்றச்சாட்டுகளும் ஆ, இருக்கு. கண்டிப்பா